ஹாய், நேற்று குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். செலக்ட் ஆகலை. கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. பட் நான் எப்படி அட்டென்ட் பண்ணேன்றது நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். ரொம்ப ஷார்ட் டைம் தான் எனக்கு ப்ரிப்ரேஷனுக்கு இருந்தது. ஸோ நான் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். மேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டு பார்த்தேன். அண்ட் என்ன தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம மைண்ட் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியை வந்து தேடிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். மொத்தம் 4 PDF இருந்தது. ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணும்போது நான் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். இதுலையாவது இருப்பேனா அந்த மாதிரி. நோ, ஐ வாஸ் நாட் தேர். அண்ட் நேற்று நான் அதை பார்த்ததே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஆக்சுவலி பார்த்தேன். அண்ட் தட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம என்ன நினச்சாலும் அது தெரியல, அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய மெயின்ஸ்க்காக. நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா விடுங்க, இட்ஸ் ஓகே, வி ஹாவ் டைம். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதில் கிவ் அப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் இருக்குது. போன வாட்டி பண்ண மிஸ்டேக் நான் இந்த வாட்டி கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். பிகாஸ் MCQவாக இருக்கும்போது நம்ம படித்தா ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் சமச்சீர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அவுட் சோர்ஸ் ஒன்ஸ் அது ரீட் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும் ரிவிஷனுக்காக. அண்ட் ரிவிஷன் வந்து நோட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒன் லைனர்ஸ் அண்ட் தென் கொஷின் பேங்க்லேருந்து நான் திருப்பி ரிவைஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய பிளான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து வீல் ட்ரை அண்ட் ட்ரை டு பி பாசிட்டிவ் இன் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. இயர்ஸ் கணக்கில் ஹார்ட் ஒர்க் போட்டு வெயிட் பண்ணி அந்த ஒரு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கோட ஃப்ரூட் அவங்க டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். அண்ட் உங்களுக்கு இமீடியட்டாக ரீஸ்டார்ட் பண்ண பிடிக்கலன்னா விடுங்க, இட்ஸ் ஓகே. ஒரு 2-3 days பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை ஈவன் 1 week கூட பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் பிரேக் வேணும்னு தோணுச்சு. அப்செட் ஆனதுனால பிரேக் வேணும்னு சொல்ல வரல. பட் ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம், அதை மைண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கிடைக்கல, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னோடய தாட்ஸ் எல்லாம் இருக்குது. ரீஸ்டார்ட் பண்ணி எஃபர்ட்ஸ் போடலாம். ஆல்சோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோவாகவும் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.